புதினா கொத்தமல்லி வச்சு எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானொலி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இது காஞ்சதும் கொஞ்சமா வந்துட்டு கடலைப்பருப்பு அண்ட் அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு இதை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா புரியுது. இந்த ஒரு டைம்ல சீரகம் சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும் இந்த ஒரு சட்னிக்கு. அடுத்ததா வந்துட்டு நாங்க சின்ன வெங்காயம் இருந்தா போட்டுக்கலாம், அது இன்னும் டேஸ்டா இருக்கும். பெரிய வெங்காயம் 2, ஒரு 4-5 பல்லு பூண்டு அண்ட் காஞ்ச மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமா வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்க நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வரணும். அடுத்ததா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே இது மாதிரி ஆட் பண்ணிடலாம். நீங்க வந்துட்டு இதை வணக்கினே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் வந்துட்டு கலர் மாறும். அதுவும் இல்லாம நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தீஞ்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னாதான் வாசமும் சூப்பரா இருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு சுருங்கி ஃபைனலா ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்துடும். இந்த அளவுக்கு வதங்க விட்டுருங்க, இதுவே போதும் நமக்கு. அடுத்ததா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சும்மா 4-5 பல்ல போட்டாவே போதும். அண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொத்தமல்லி புதினாவை போட்டு கொஞ்சமா புளி போட்டுட்டு அரைச்சிருங்க. அடுத்ததா இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன வானலியில எண்ணெய் போட்டுக்கலாம். காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததா என்ன பண்றோம் அப்படின்னா, இது நல்லா பொரிஞ்சிருச்சா கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு சட்னியில போட்டுடலாம். அதுலயே கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட புதினா சட்னி வந்துட்டு ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க.